கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். முன்னதாக தொண்டாமுத்தூர் பகுதியில் மனிதர்களை தாக்கி அச்சுறுத்திய ரோலக்ஸ் என்ற யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலந்துறை பகுதியில் ஒற்றை கொம்பன் மற்றும் வரபாளையம் பகுதியில் வேட்டையன் எனப்படும் யானைகள் மீண்டும் ஊருக்குள் வர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தடாகம் பொன்னுத்தம்மன் கோவில் அடிவார பகுதி மற்றும் கதர்நாயக்கன் பாளையம், லட்சுமி நகர், ரேணுகாபுரம், ஃபேஸ் 3, கிளாசிக் வில்லேஜ், அக்ஷயா பள்ளி சுற்றுப்பகுதிகளில் நேற்றிரவு ஒரு ஒற்றை காட்டு யானை உணவு தேடி நுழைந்தது. அப்போது தெருநாய்கள் அதனை கண்டு குறைத்தன. அதனால் சீற்றமடைந்த யானை ஒரு வீட்டின் முன்னிருந்த செடியை கிளையுடன் பறித்து அடித்து கீழே போட்டது. சத்தம் போட்டா அடிச்சு போட்டுருவேன் என்ற துணியில் நடந்த இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மேலும் அங்கிருந்த சிறுவர்கள் எடுத்த செல்போன் வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அப்பகுதி மக்கள் இத்தகைய காட்டு யானை வருகை அடிக்கடி நடந்து வருவதால் உயிர் அச்சத்தில் உள்ளோம். உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுத்து யானையை விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.